கோவையில் மீட்கப்பட்டு உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டுள்ள வெள்ளை நிற காகத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். கோவை மாவட்டம் தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வைத்தியநாதன். இவரது வீட்டின் முன்பு வியாழக்கிழமை காலை வெள்ளை நிற பறவை காயத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவர் நண்பர்களின் உதவியுடன் அந்த பறவையை மீட்டுள்ளார். அப்போது அது காகத்தை போன்று இருந்ததாலும் காகத்தை போன்று கரைந்ததாலும் அது வெள்ளை நிற காகம் என்று தெரிய வந்தது. அரிய வகை வெள்ளை நிற காகத்தை கோவை வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் ஒப்படைத்தார். இந்த வெள்ளைக்காக்கா பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வெள்ளைக்காக்கா மிக அரிய வகை இனமாகும். இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. இது வெரி ரேர். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளைக்காக்கா பாத்தீங்கன்னா மரபணு மாற்றம் குரோமோசோம் சேஞ்சஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஆல்பினோ சேஞ்சஸ். இந்த ஆல்பினோ சேஞ்சஸ்ல இந்த மரபணு மாற்றத்தால் இந்த வெள்ளைக்காக்கா உருவாகிறது. கோவையில் பிடிபட்டுள்ள இந்த அரிய வகை வெள்ளை நிற காகத்தை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்கின்றனர்.